வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது சண்முகா அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஃபேண்டசி கலந்த ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு குழந்தை பிறக்குது, அதுவும் 6 தலைகளோட பிறக்குது. அந்த குழந்தையோட பேர் தான் சண்முகா. அந்த குழந்தைய எல்லாருமே ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதை ஏத்துக்கிறதுக்கு சில தயக்கங்களும் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அந்த குழந்தையோட அப்பா இந்த குறையை போக்குறதுக்காக பிளாக் மேஜிக்கை முழுக்க முழுக்க பண்ணி அது வழியா சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்புறாரு. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல நிறைய இளம் பெண்கள் மர்மமான முறையில சிட்டில காணாம போயிட்டு இருக்காங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தற்கொலை பண்ணியும் இறந்து போறாங்க. இதே பேட்டர்ன் தொடர்ந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஸோ இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண வரக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் தான் நம்ம ஹீரோயின். அண்ட் ஆல்சோ போலீஸ் ஆஃபீஸர் தான் நம்ம ஹீரோ. இவங்களுக்குள்ள பாஸ்ட்ல ஒரு லவ் அப்படின்றது இருந்திருக்கும். அண்ட் பிரசன்ட்ல இந்த கேஸ்ல இவங்க இன்வால்வ் ஆவாங்க. இந்த கேஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இதுக்கும் பிளாக் மேஜிக்குக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்றதா அந்த படத்தோட கதை. ஒரு பக்கம் இளம் பெண்கள் காணாம போறாங்க, இன்னொரு பக்கம் பிளாக் மேஜிக் அப்படின்னும் போதே ஆப்வியஸா இதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்றது ரொம்ப ஈஸியா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆனா அந்த பெண்கள் காணாம போறாங்கல்ல, அதுக்கான அந்த பேட்டர்ன், அதாவது அந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்ற அந்த லாஜிக் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாஜிக்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதை சுத்தி நடக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றதுமே இந்த கதைக்கு ஓகேவா இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்துல சொல்ற அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் பெருசா எதுவுமே இல்லை. அதுலயும் குறிப்பா அந்த ஃபேண்டசி பார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சுமாரா எடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கதையாவே பெரிய லெவல்ல சுவாரஸ்யம் இல்லை. அண்ட் மேக்கிங் வைஸ்மே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மட்டமான கிராபிக்ஸ்ல எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் இவங்களுக்குள்ள அந்த பாஸ்ட் லவ் போர்ஷன் அப்படின்றதெல்லாம் அந்த கதைக்கு தேவையில்லாத ஆணி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவரால் அந்த ஃபேண்டசி கலந்த கிரைம் த்ரில்லர் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்டான ஐடியாவா இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 அவுட் ஆஃப் 5. டைம் இருந்தா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா சில காட்சிகள் வருமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.